கடலோட ஒரு சூழ்ந்து பார்க்கவே வந்து பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி எதுவும் பாருங்களேன். ட்ராவல் பாறை எல்லாம் இல்லை அங்கே போயிட்டு 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 வாவ் எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ். அட்டகாசமான இடம் உண்மையாலுமே. இதில் வந்து பாருங்க ஒரு உடும்பு ஒன்று நிற்கிது, இந்த கல்லுக்கு இடையிலால வந்து நிற்கிது. போறியா போகுது இங்கே இந்த மலையை சுற்றி இந்த கடல் அமைஞ்சிருக்கிறது பாருங்க எவ்வளவு இயற்கையா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையாலுமே பாருங்க இங்க இருந்து பாருங்க எப்படி இருக்குண்டு. சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு மாவட்டம் நாயார் என்ற பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து ஒரு அழகான ஒரு இயற்கையான கடலோட சார்ந்த மலையோட சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் ஒன்று இருக்குங்க. அதாவது வந்து இது இந்த இடத்த வந்து புலிபாஞ்சான் கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதாவது இங்கே இருக்கிற இந்த கற்கள் அந்த வந்து புலி பாயிற மாதிரியான அடையாளங்களோட ஒரு சில கற்கள் இருக்குதான். அதான் பார்க்க வந்திருக்கேன். இங்கே இருந்து பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு, அந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா மலையும் கடலும் தாங்க இருக்கு. இயற்கையாகவே அற்புதமான ஒரு பிரதேசம். காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் வந்து என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. லைக் பண்ணுங்க, காணொலி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு, நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம் உண்டு, கடலோட ஒரு சூழ்ந்து பார்க்கவே வந்து பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி. கிராவல் கல்லு தான் இருக்கு பாருங்க. இந்த கடற்கரையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு பாறை உண்டு பாருங்களேன். மேலால கிராவல் இருக்குது, இங்கால வந்து பாருங்க பெற்றும் பாறை பாருங்களேன். இப்படியே இதால இறங்கித்தான் நாங்கள் அங்கே போக போகிறோம் பொங்கலுக்கு. இங்கே போட்டுகள் இருக்குது, மற்ற இந்த கடல் தொழில் செய்கிறார்கள் கொட்டிலும் போட்டிருக்கணும், தொழில் செய்து கொண்டு இருக்கு நம்மளோடக்கு. இது ஒரு சின்ன சிறுவம் ஒன்று இருக்குது, மாதாட சிறுவம் ஒன்று இருக்குது. பாருங்களேன் இந்த பாறை எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டாமல் பாறை தான் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. அசைக்கல அது அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே எல்லாம் கீழே எல்லாம் விழுந்தும் கிடக்குது. இங்கே இந்த கடல் அலையோட சத்தம் வந்து அவ்வளவு அருமையா இருக்குது. இங்கால இருந்து வர அந்த காற்று வந்து நல்ல குளிர்மையா இருக்கு. இந்த பிரதேசம் வந்து நல்லா இருக்கு. இதுல இருந்து நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் போனா அந்த புலிபாஞ்சான் கல் வருமாம். அதாவது அந்த புலி வடிவத்துல அந்த கல் வந்து இருக்குதான், அந்த புலிபாஞ்சான் கல். ஒரு கொஞ்ச தூரம் நாங்க போனோம்னு சொன்னா அது வந்துடும் சொல்றீங்கன்னா பாப்போம், கிட்ட போய் பாப்போம் அது என்ன வடிவத்தில் இருக்கு. உண்மையாலுமே புலி வடிவத்தில் தான் இருக்குதா இல்லாட்டி பூனை வடிவத்தில் இருக்கான்னு தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க வரேன். கிட்ட போய் பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸ் தாங்க. உண்மையாக பாருங்க எப்படி இருக்குன்னு. பெட்டும் காடு, இங்கால வந்து பெட்டும் காடு பாருங்களேன், இவ்வளோ பெரிய காடு வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பெரிய பெரிய பாறைகள் இருக்கு பாருங்க. இந்த கிராவல் பாறைகள் தான் இதெல்லாம். எப்படி இதெல்லாம் வந்து பாருங்க எப்படி உருவாகியிருக்குண்டு, இயற்கையாகவே உருவாகியிருக்கு போல். இங்கே பாருங்க கிராவல் பாறைகள்லாம் இல்லை அங்கே. வாவ் எப்படி இருக்கு பாருங்க பிளேஸ். அட்டகாசமான இடம் உண்மையாலுமே.
நிறைய கற்கள் இருக்குது. இந்த கற்களில் இதுலையுமே வந்து இந்த புலி பாஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் சும்மா ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்குது. நான் அங்கால தான் அந்த புலி பாஞ்சான் கல் இருக்கும் போல இருக்கு. வாங்க போய் அங்கால போய் பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்யாண வீடுகள் வந்து அவுட்டோர் எடுக்கிறதுக்கு சூப்பர் இடம் உண்டு. அதே மாதிரி சாமத்தியோடு பிறந்தநாள் வீடுகளுக்கு வந்து அவுட்டோர் எடுக்கிறதுக்கு சொல்லி வச்ச இடம் உண்டு. நல்லா இருக்கும். உண்மையாலுமே இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புலிப்பாஞ்சான் அந்த கல் இருக்கிற இடத்த நோக்கி நாங்கள் போக போகிறோம். பார்ப்போம், அதோட வடிவத்தை பார்க்க போகிறோம். இந்த கற்களின் ஊடாக காலை வச்சு தான் மெதுவாக தான் போகணும். அப்படியே போய் அந்த தொங்கலில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். கொஞ்சம் பார்த்து போகணும். கல்லுகள் வந்து திடீர்னு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அலை அடிச்சுட்டு கால் நனைஞ்சிட்டு சுத்தமான கடல் பாருங்க எப்படி இருக்குண்டு. எப்படி ஒரு இடம் உண்டு பாருங்களேன். உண்மையாலுமே சும்மா பண்ணுக்கு சும்மா சூப்பர் இடம் உண்டு. இதுல பாருங்க ஒரு உடும்பு உண்டு மேலால வந்து நிக்கிதான். இதுல வந்து பாருங்க ஒரு உடும்பு ஒன்று நிக்குது. கல்லுக்கு இடையிலால வந்து நிக்குது. நைஸா போகுது பாருங்க. அங்க ஒரு சின்ன சைஸ் உடும்பு தான். இந்த போயிட்டு 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 ஒரு அளவான சைஸ் தான். இது புலிபாஞ்சான் கல்லுன்னு சொன்னா அந்த இதைத்தான் புலிபாஞ்சான் கல்லுன்னு சொல்லி சொல்றதா. ஆனா அந்த புலி பாஞ்ச மாதிரியான 1-2 கல்லுகள் அந்த ஷேப்ல இருக்கு. இந்த தொங்கலை தெரியுற அந்த கல்லு பாருங்க, அந்த ஷேப்லாம் இருக்குது. அந்த 1-2 கல்லுகள் அந்த ஷேப்ல இருக்கிறதால இதை வந்து இந்த இடத்தை வந்து புலிபாஞ்சான் கல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல லொகேஷன் தான். உண்மையாலுமே வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லொக்கேஷன். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட ஃபேமிலி, உங்களோட குடும்பத்தோட வந்து நீங்கள் வந்து ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் உண்டு. உண்மையாலுமே அம்மாடியோ பாருங்க இப்படி போறியா போகுது. இங்கே இந்த அலை அடிச்சு 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 இந்த அரிச்சு பாருங்க. அரிச்சு தான் இந்த கல்லுகள் எல்லாம் இந்தியாவில் வந்து கிடக்குதுல்ல. பாருங்க தொங்கல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு கொண்டு வருது. அலை வந்து அடிச்சு 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 கல்லுகள் எல்லாம் இந்த கடலுக்குள்ள அப்படி சரிஞ்சு கொண்டு வருது பாருங்க. அதாவது இலங்கையில முல்லைத்தீவு பிரதேசத்துல இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கான்னு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். உண்மையாலுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மலை தான். உண்மையாலுமே பெரிய பெரிய பாறைகள், கிரவல் பாறைகள் எல்லாம் இருக்குது. இந்த மலையை சுற்றி இந்த கடல் அமைஞ்சிருக்கிறது பாருங்க. எவ்வளவு இயற்கையா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையாலுமே வாவ் சூப்பரா இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து மலைக்கு மேலே நிற்கிறோம். உங்களுக்கு பார்க்க தெரியும். மலைக்கு மேலே இருந்து கீழ் வியூவை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த எவ்வளவு பாறைகள் வந்து கீழே உடைஞ்சி விழுந்து கிடக்குன்னு பாருங்க. அந்த வியூவை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இந்த மலையோட சார்ந்த இந்த கடல் அலையோட அந்த சத்தம்,
இயற்கையான அந்த காற்று, மிக அற்புதமான ஒரு பிரதேசம். உண்மையாலுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இங்கே இருந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த அலைகள் வந்து இந்த மலையை வந்து முட்டிட்டு போகும்போது அதில் வர அந்த சத்தமும் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க. மிக நேர்த்தியான முறையில் மிக இயற்கையோட சார்ந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்துட்டு போகிறதாம். அதாவது வந்து இந்த வெட்டிங்களுக்கு வந்து அவுட்டோர் எடுக்கிறதுக்காக, பிறந்த நாள் வீடுகள். ஆனால் எனக்கு இன்றைக்கு தான் தெரியும், ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் உண்மையாலுமே. சரி உறவுகளே, இதோட இந்த பதிவை நாங்கள் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த காணொளி வந்து ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். வந்து மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.